இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஐஎஃப்சி கோட் அண்ட் எம்ஐசிஆர் கோட். இந்த 2 கோடுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கோடுங்க. ஸோ இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லை இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையோ உங்கள்கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி ஐஎஃப்சி அப்படிங்கிற அப்ரிவேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். சரி, இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரானிக் பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது இன்டர்நெட் பேங்க் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக இல்லை மொபைல் பேங்கிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், we are transferring our money from one account to another account இல்லைங்களா. நம்மளுடைய பணத்தை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றுவதற்கு இன்டர்நெட் பேங்க் மூலமாக மாற்றுவதற்கு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சொல்லுவோம். நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஐஎம்பிஎஸ், இமிடியட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சென்ட்ரல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிஎஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா அப்ளிகேஷனுமே ஆர்பிஐ தான் டெவலப் பண்ணாங்கங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஐஎஃப்சி கோடு இருந்தால் மட்டுமே நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தி நெட் பேங்கிங் மூலமாக இதில் எந்த அப்ளிகேஷன்னாலும் சரி, ஆர்டிஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நெஃப்டாக இருந்தாலும் சரி, ஐஎம்பிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சிஎஃப்எம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, நாம் பண்ண முடியுங்க. ஸோ இந்த கோடை பொறுத்த வரைக்கும் there are 11 கேரக்டர்ஸ், அதாவது ஒரு 11 கேரக்டர் இருக்குங்க. அது வந்து ஆல்ஃபா நியூமரிக் இன் நேச்சர், அதாவது லெட்டர்ஸும் நம்பர்ஸும் கலந்ததாக இருக்கும். ரைட்டுங்களா? இதில் ஃபஸ்ட்டு 4 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த வங்கியினுடைய பெயரை குறிக்கும். அதாவது அந்த வங்கியினுடைய பெயர் அப்படின்னா, இப்போ நம்ம ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, சிட்டி பேங்க் இருக்குது, இந்த மாதிரி பேங்க்கினுடைய நேமை குறிக்கும். அந்த 5th கேரக்டர் இருக்குது இல்லையா, அது வந்து டிஃபால்ட்டாக 0வாக தான் இருக்கும். அது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் யூஸ்க்கு. அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் வரலாம், நேம் ஆஃப் த பேங்க்கில் வரலாம், இல்லைனா பிரான்ச்சினுடைய நம்பர்ஸில் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் யூஸ்க்காக அதை அப்படியே 0வாக லெஃப்டாக வச்சுப்பாங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த பேங்க்னுடைய பிரான்ச்சை ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு எடுத்துக்காட்டாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு பேங்க்னுடைய ஐஎஃப்சி கோட் நம்பர் ICIC 0006139 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு 4 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஐசிஐசின்னு, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த பேங்க்னுடைய நேம் ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 5th கேரக்டர் வந்து 0வாக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஸ் a கண்ட்ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் த ஃபியூச்சர் யூஸ்க்காக வச்சுருக்காங்க. ரைட். இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 6 கேரக்டர் இருக்கு இல்லையா, 0006139, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஐசிஐ பேங்க்கு தூத்துக்குடி கீழரத வீதியினுடைய பிரான்ச்சை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அந்த ஐஎஃப்சி கோடை பற்றி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரைட்டுங்களா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எம்ஐசிஆர் கோட். எம்ஐசிஆர் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரக்டர் ரெகக்னேஷன் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இந்த அப்ரிவேஷனோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு பிரைமரிலி இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் தான் பயன்படுத்துகிறாங்க. செக் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஒரு செக், ஒரு பேங்க் பிரான்ச்சினுடைய செக்கை வந்து இன்னொரு பேங்க்கில் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்காக செக் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கேரக்டர் ரெகக்னிஷன் தான் இந்த எம்ஐசிஆர் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த எம்ஐசிஆர் கோடு வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஃபேஸ் தான். இது வந்து இதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னே நம்ம ஒரு டோனர் யூஸ் பண்ணுறாங்க. அது அல்லது மேக்னெட்டிக் இங்க் ஆர் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மேக்னெட்டிக் டோனர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு இருக்கும். இந்த டோனரில் அயன் ஆக்சைடு இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மிஷின் வச்சு தான் ரீட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மனிதர்களும் நாமளும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ண முடியும். பொதுவாக இந்த எம்ஐசிஆர் கோட் அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய செக் புக்கில் பாட்டம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எம்ஐசிஆர் கோட் நம்பர் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆர்பிஐ தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா எந்த பேங்க்கில் இருந்து எந்த பேங்க்கு போகுது அப்படின்னு இந்த பேங்க் பிரான்ச்சை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த செக் ப்ராசஸை நம்ம கண்காணிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கோடு தான் எம்ஐசிஆர் கோடு. இந்த எம்ஐசிஆர் கோடினுடைய இன்டர்நேஷ்னல் ஃபாண்ட் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனுடைய ஃபாண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா MICR
-13B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் காமனாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CMC7 அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த MICR கோடுங்கிறது ஒரு 9 டிஜிட்ஸ். MICR கோடுங்கிறது ஒரு 9 டிஜிட் இருக்குது. அதில் இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இருக்குது இல்லையா, அது சிட்டியை குறிக்கும். அடுத்த 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அது வந்து பேங்க்கை குறிக்கும். கடைசி 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அது வந்து பிரான்ச்சை குறிக்கும். ஸோ எந்த ஒரு பேங்க்குக்கும் MICR கோடு அப்படிங்கிறது RBIயால் அலர்ட் பண்ணப்படும். அப்படி அலர்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த MICR கோடு வந்து அந்த பேங்க் பிரான்ச்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த செக் லீஃபில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் MICR பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஒன்று IFSC கோடு, இன்னொன்று வந்து MICR கோடு அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.